இந்த உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய கடல் மெரினா பீச் தான். இந்த மெரினா பீச்சோட கடற்கரையில தான் எழுதி வைக்கணும் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் ஸ்ரீகாந்த், பனங்காநத்தம், மதுரை மாவட்டம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஐயா என்னுடைய பெயரை தேர்தலில் சிறப்பாக கூறினார்கள். நான் தனியார் வங்கி தேர்வில் வெற்றி பெற்றதை கூறினார்கள். அது மிக மகிழ்ச்சியாக. ஆனால் இப்பொழுது நான் வேலை இல்லாமல் இருக்கின்றேன். நாங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. இன்றும் கூட நான் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன். மதுரையை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அப்படின்ற மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருத்தர் போன வருஷம் பிரைவேட் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்காரு. பிஎட் எல்லாம் படிச்ச அந்த மாணவன் குடும்ப வறுமையில சாதிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்பதான் மதுரையில 215 கோடியில கட்டப்பட்ட லைப்ரரியில 4 மாசம் படிச்சு பிரைவேட் பேங்க் நடத்தின எக்ஸாம் எழுதி ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தேர்வாகியிருக்காரு. அதுக்கு முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் அன்புலும் அந்த மாற்றுத்திறனாளி மாணவனை பாராட்டி. முதல்வர் கூட அந்த மாணவர் பெயரை குறிப்பிட்டு மேடையில வாழ்த்திருந்தாரு. எக்ஸாம்ல பாஸ் ஆன அந்த மாணவனால நேர்முக தேர்வுல தேர்ச்சி பெற முடியாம போயிடுச்சு. இதனால முதல்வரும் அமைச்சரும் அந்த மாணவனுக்கு வேலை கொடுக்கறதா உறுதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த மாணவனுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. அந்த மாணவனும் ஒவ்வொரு அமைச்சரையா சந்திச்சு தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. உன்னை பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு வடை சுட்டாங்க. 4 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க, இன்னுமே அந்த வடை வேகாம இருக்கு. இதுக்கப்புறம் அது வெந்தா என்ன, வேகலனா என்ன? மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும்? கவர்மெண்ட்டை தானே நம்ப முடியும் அவங்க எல்லாருமே. அந்த கவர்மெண்ட் தானே அதை செஞ்சு கொடுக்கணும். இந்த மாற்றுத்திறனாளி மாணவன் நான் குடும்ப சூழ்நிலையால கஷ்டப்படுறேன், எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கேன், எனக்கு எப்படியாவது இந்த வேலையை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கான். இந்த வீடியோ முதலமைச்சர் பாப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம்னு பேசாத பேச்சா பேசினாரு ஸ்டாலின். அந்த மாணவனை பாராட்டினதுக்கு காரணம் அந்த பையன் கலைஞர் நூலகத்துல படிச்சு பாஸ் ஆயிருக்காருல அப்படின்றதே நமக்கு இப்பதான் புரிய வருது. அப்பா கருணாநிதி பேர்ல கட்டின கலைஞர் நூலகத்துல படிச்சு பாஸ் ஆகி சாதிச்சிட்டான்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி அதுலயுமே அரசியல் பண்ணிருக்காரு. அந்த மாற்றுத்திறனாளி மாணவரை வச்சு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பண்ண அரசியல் விளம்பரம் இருக்கே, ஐயோயோ முடியலங்க. நாங்க ஆட்சிக்கு வந்துதான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம், மாணவர்களோட எதிர்காலத்துக்காக இவ்வளவு திட்டங்களை பண்ணிருக்கோம் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்காரு. அன்பில் மகேஷ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட கையில வச்சுக்கிட்டு ஒரு மாற்றமுமே நடக்கல. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவருக்கே வேலை தர முடியாத ஸ்டாலின் ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு எப்படி வேலை கொடுப்பாரு? செய்ய முடியாத வாக்குறுதியை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களையும் மாணவர்களையும் வீண் விளம்பரம் செஞ்சு ஏமாத்துறத எப்ப அவர் நிறுத்த போறாரு? மக்களுக்கு பயன்படுற வகையில எந்த ஒரு திட்டத்தையுமே கொண்டு வராம தன்னோட விளம்பரத்துக்காக இப்போ ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அரசியல் திரும்பவும் நமக்கு தொடரணுமா, நம்ம மறுபடியும் ஏமாறணுமா அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும்.